Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலின் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இந்த இனிய காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உங்களோட இணைவதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு வாசகங்கள் வழியா நீர் எங்களுக்கு தரப்போற அந்த வழிகாட்டுதலுக்காகவும் நன்றி. உம்முடைய வார்த்தைங்கிற அந்த ஜீவனுள்ள நீரூற்றின் பக்கத்துல எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக உண்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் எங்களுக்கு முன்னாடி வச்சு அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒப்பற்ற சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல வேளையில உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அது தியானிக்கவும் நாங்க கூடியிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்க இதயங்கள்ல ஆழமா பதியணும், எங்க வாழ்க்கைக்கு ஒளியா இருக்கணும். அதுக்கு உம்முடைய தூய ஆவியின் துணையை வேண்டுகிறோம். ஆண்டவளே, நாங்க பல நேரங்கள்ல தீமையோட பாதையை தேர்ந்தெடுத்து உம்மை விட்டு விலகி போயிருக்கோம். எங்க பலவீனங்களுக்காக நாங்க மனசு வருந்துகிறோம். வாழ்வை தேர்ந்தெடுக்கவும் தீமையை விட்டு முழுமையா விலகவும் தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். அவங்களோட பாவங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னியும், அவங்க நோய்களை குணமாக்குங்க, கவலைகளை நீக்குங்க. ஆமா ஆண்டவரே, அவங்க உடல்ல உள்ளத்துல இருக்கிற நோய்களை உம்முடைய திரு ரத்தத்தால குணமாக்குங்க. அவங்களோட குடும்ப தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் சந்தியும் உமது நிறைவான அருளால அவங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் பரம தந்தையே, குறிப்பா இன்னைக்கு நாங்க சிலருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் சீடர்களா வாழ முயற்சி பண்ற உம்முடைய பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையில வர்ற சிலுவைகளை தைரியத்தோட நம்பிக்கையோடு சுமக்க அவங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் அன்றாட சிலுவைகளை வெறும் பொறுமையோட இல்லாம உண்மையில இருக்கிற விசுவாசத்தோடையும் மத்தவங்க மேல இருக்கிற அன்போடையும் சுமக்க எங்களுக்கு கத்துக் கொடுங்க. உமது இரக்கத்தையும் கிருபையையும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளும். சுயநலத்தாலையும் உலக போக்காலையும் தவறான வழியில போயிட்டு இப்ப மனம் திரும்ப விரும்புற சமூகங்கள் முழு மனசோடு உம்மிடம் திரும்பி வர உதவி செய்யுங்க. திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அப்புறம் எல்லா தலைவர்களும் உம்முடைய மக்களை பணிவோடும் பரிந்துரையோடும் வழிநடத்த தேவையான ஞானத்தை தாரும். உமது வார்த்தையோட வெளிச்சம் எங்கள் இதயத்தின் இருளை அகற்றி எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டட்டும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். இன்னைக்கு நாம வாசகங்களை ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. சொல்லுங்க. ஒரு மலையேறும் வீரர் இருந்தார். அவருக்கு ரொம்ப உயரமான சவாலான ஒரு சிகரத்தை அடையணும்னு ஒரு பெரிய கனவு. ஓகே. அந்த சிகரத்துக்கு போக 2 பாதை இருந்துச்சு. ஒன்னு ரொம்ப சுலபமானது, ஆனா ரொம்ப நீளமானது, கொஞ்சம் சலிப்பான பயணமாவும் இருந்துச்சு. இன்னொரு பாதை அது ரொம்ப செங்குத்தானது, பாறைகள் நிறைஞ்சது, ஆபத்தானதும் கூட. ஆனா அதுதான் சிகரத்தோட உச்சிக்கு நேரா போற வழி. சரி. அவர் யோசிக்கவே இல்ல, அந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தார். வழியில பல தடவை விழுந்தார், காயம் பட்டுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஆனா அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் அந்த சிகரம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர்றதா அவரால உணர முடிஞ்சுது. கடைசியில அவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி உச்சிக்கு போனப்போ அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் அதுக்கு அளவே இல்ல. அருமை. அந்த கடினமான தேர்வு தான் அவருக்கு உண்மையான வெற்றியை கொடுத்துச்சு. அதேதான். இன்றைய வாசகங்களும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு தேர்வை பத்தி தான் நம்ம கிட்ட பேசுது. ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற 3 வாசகங்களுமே இந்த வீரர் சந்திச்ச மாதிரி ஒரு தேர்வை தான் நம்ம முன்னாடி வைக்குது. வாழ்வா சாவா? கடவுளோட வழியா இல்ல இந்த உலகத்தோட வழியா? இது ஏதோ பெரிய தத்துவ கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோடு இது சம்பந்தப்பட்டது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நிச்சயமா. முதல் வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது இணைச்சட்டம் நூல், அதிகாரம் 30, வசனங்கள் 15-20 வரைக்கும். இது அந்த 40 வருஷ பாலைவன பயணத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம் இல்லையா? அவங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள நுழைய தயாரா இருக்காங்க. அந்த முக்கியமான நேரத்துல இறைவாக்கினர் மோசே கடவுள் சார்பா மக்களுக்கு கொடுக்கிற ஒரு இறுதி அறிவுரை இது. சொல்லப்போனா இது ஒரு வாழ்வியல் பிரகடனம். அப்போ வாங்க இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். வசனம் 15. மோசே சொல்றார், இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உன் முன்பாக வைத்துள்ளேன். ஆமா, இது ஏதோ கடையில 2 பொருள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சாதாரண தேர்வில்ல. இல்லவே இல்ல. இது கடவுள் மனித குலத்துக்கே கொடுக்கிற ஒரு அடிப்படையான சுதந்திரமான ஒரு தேர்வு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, இந்த வார்த்தைகளை நாம அதோட மூல மொழியான எபிரேத்துல பார்த்தோம்னா அதோட முழு ஆழமும் நமக்கு புரியும். இங்க வாழ்வு அப்படிங்கிறதுக்கு காயும், அதாவது சாயும்
இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. காயும். ஆமா, எபிரேய மொழியில இம் அப்படின்னு முடிஞ்சா அது பன்மையை குறிக்கும், அதாவது ப்ளூரல். ஓ, அப்படியா? அப்போ காய்ங்கிறது ஒருமை இல்ல, பன்மை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, அதனால அது வெறும் உயிர் அப்படிங்கறத மட்டும் குறிக்கல, வெறும் மூச்சு விடுறதையோ உயிரோட இருக்கிறதையோ அது சொல்லல. அப்போ அது எது குறிக்குது? அந்த பன்மை ஒரு முழுமையான, நிறைவான, ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு செழிப்பான வாழ்க்கையை குறிக்குது. அதாவது கடவுளோட ஒரு ஆழமான உறவுல இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், வெற்றி, இப்படி வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு தான் அந்த காயம். வாவ்! அப்போ சாவுங்கிறதும் வெறும் உடல் ரீதியான மரணம் இல்லையா? நிச்சயமா இல்ல. சாவுக்கு மாவெத் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட அர்த்தமும் உடல் ரீதியான மரணத்தை தாண்டினது. அப்போ கடவுள் நமக்கு முன்னாடி வைக்கிறது 2 பாதை இல்ல, 2 விதமான வாழ்க்கை நிலைகள். சரிதான். ஒன்னு கடவுளோட இணைந்த பன்முக ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு நிறைவாழ்வு, இன்னொன்னு கடவுளை பிரிஞ்ச ஒரு முழுமையான அழிவின் நிலை. புரிஞ்சுச்சு. அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த காயுங்கிற வாழ்வை தேர்ந்தெடுக்க வழி என்ன? வசனம் 16ல அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவர் வழியில் நட, அவர் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. இதுல அந்த அன்புங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. ஆமா. ஆனா இங்க சொல்லப்படுற அன்பு வெறும் வார்த்தைகள்ல சொல்ற ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது செயல்ல காட்டப்பட வேண்டிய ஒண்ணு. கீழ்ப்படிதல். ஆமா, கீழ்ப்படுதல், முழுமையான அர்ப்பணிப்பு, கடவுளோட விருப்பத்துக்கு நம்மளையே கையளிக்கிறது தான் உண்மையான அன்பு. இதனால கிடைக்கிற பலனும் கடவுள் ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறார். அப்போது நீ வாழ்வாய், பெருகுவாய், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆமா, இது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட ஆசிர்வாதம். நாம வாழ்வின் பாதைய, அதாவது கடவுளோட வழியை தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய ஆசிர்வாதங்கள் நம்ம மேல பொழியப்படுது. சரி, ஒரு பக்கம் வாழ்வுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் தவறான தேர்வுக்கு என்ன நடக்கும்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கப்படுது. வசனங்கள் 17, 18ல. ஆமா, ஆனால் உன் உள்ளம் விலகிச் சென்றால், வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிபுரிந்தால் நீ நிச்சயம் அழிந்து போவாய். இங்க பாவத்தோட ஆரம்பம் எங்க இருக்குன்னு அழகா சொல்லியிருக்கு. உள்ளம் விலகிச் செல்வது. மிகச்சரியான ஒரு பார்வை. பெரிய தவறுகள்லாம் ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல, அது இதயத்துல தொடங்குற ஒரு சின்ன விலகல்ல தான் ஆரம்பிக்குது. நம்ம இதயம் கடவுளை விட்டு விலக ஆரம்பிக்கும் போதுதான் நாம கீழ்ப்படியாம வேற தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கிறோம். அதோட கடைசி விளைவு வசனம் 18 ரொம்ப தெளிவா சொல்லுது. நிச்சயம் அழிந்து போவாய், உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. இத கேட்கும்போது ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கே. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இத நம்ம ஒரு அப்பாவோட அன்பான எச்சரிக்கையா பார்க்கணும். ஓ சரி. நெருப்புல கை வச்சா சுடுன்னு ஒரு அப்பா தம் பிள்ளைங்கிட்ட சொல்றது அந்த பிள்ளைய பயமுறுத்துறதுக்கு இல்ல, அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு. அது மாதிரி கடவுளை விட்டு விலகுனா அழிவு நிச்சயம்னு அவர் முன்னாடியே சொல்றார். இதுல இன்னொரு வரலாற்று பின்னணியும் இருக்கு. அந்த காலத்துல பெரிய பேரரசர்கள் சின்ன அரசர்களோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க. அதுக்கு வாசல் ட்ரீட்டின்னு பேரு. வாசல் ட்ரீட்டி. ஆமா, அந்த ஒப்பந்தப்படி சின்ன அரசன் பெரிய அரசனுக்கு கீழ்ப்படிஞ்சி வரியெல்லாம் சரியா கட்டினா பெரிய அரசன் அவனுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கொடுப்பான். ஆனா அவன் கீழ்ப்படியாம வேற அரசர்களோட சேர்ந்துகிட்டா அவனை முழுமையா அழிச்சிடுவான். ஆச்சரியமா இருக்கே. இந்த ரெண்டுமே, அதாவது ஆசீர்வாதமும் சாபமும் அந்த ஒப்பந்தத்துல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ இணைச்சட்ட நூலோட ஆசிரியர் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கிற உறவை அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு அரசியல் ஒப்பந்தம் மூலியமா வளர்க்கிறாரா? கரெக்ட். இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம். கடவுள் தன்னை அரசராகவும் மக்களை தன் பிரஜைகளாகவும் வச்சு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். கீழ்ப்படிஞ்சா வாழ்வும் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாம வேற தெய்வங்களை தேடி போனா அழிவும் சாபமும். இது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும். இந்த தேர்வோட முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமா உணர்த்த மோசே அடுத்ததா ஒரு பிரம்மாண்டமான சாட்சி அழைக்கிறாரு. வசனம் 19ல, உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் உன் முன் வைக்கிறேன் என்கிறார்.
இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. ஆமா, ஏன் விண்ணையும் மண்ணையும் சாட்சியா அழைக்கணும்? அதுதான். ஒரு சாதாரண ஒப்பந்தத்துக்கு மனுஷங்களை சாட்சியா கூப்பிடுவோம். ஆனா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையான இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது, மீறவே முடியாததுன்னு காட்டுறதுக்காக காலத்தால் அழியாத விண்ணையும் மண்ணையும் மோசே சாட்சியா அழைக்கிறார். ம், ஆனா இதுல ரொம்ப அழறான ஒரு பகுதி இருக்கு. கடவுள் சும்மா தேர்வை கொடுத்துட்டு உன் இஷ்டப்படி நடந்துக்கோன்னு நம்மள விட்டுடல. ஆமா, அந்த வரியை இதயத்தையே தொட்டுச்சு. நீ வாழ்வை தேர்ந்தெடுக்கோ அப்படின்னு நம்மள அன்பா அழைக்கிறார். ஒரு அப்பா தம் பிள்ளைகிட்ட, மகனே இதுதான் நல்லது, இத நீ தேர்ந்தெடு அப்படின்னு வழிகாட்டுற மாதிரி இருக்கு. அவர் நம் வாழணும்னு எவ்வளவு ஆழமா விரும்புறாருன்னு இது காட்டுது. இறுதியா வசனம் 20 நாம ஏன் வாழ்வை தேர்ந்தெடுக்கணுங்கிற அடிப்படை காரணத்தை சொல்லுது. இதுதான் இந்த வாசகத்தோட உச்சக்கட்ட புள்ளி. ஏனெனில் அவரே உனக்கு வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. ஆமாம், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நாம கட்டளைகளை கடைபிடிக்கிறதால வாழ்வை பரிசா பெறுகிறோம்னு தானே நாம நினைச்சிட்டு இருந்தோம். அதுதான் இங்க இருக்கிற ஒரு நுட்பமான வேறுபாடு. நாம கட்டளைகளை கடைபிடிக்கிறதால வாழ்வை பரிசா பெறல. அப்போ மாறா, நாம கட்டளைகளை கடைபிடிக்கிறது மூலமா வாழ்வோட ஊற்றான கடவுளையே பற்றிக் கொள்கிறோம். கடவுளை பற்றிக் கொள்வதுதான் வாழ்வு. அவர்தான் வாழ்வின் ஆதாரம். ஓ, இது ஒரு செயலுக்கும் விளைவுக்குமான தொடர்பு இல்ல. இது ஒரு உறவோட வெளிப்பாடு. நாம கடவுளோட உறவுல நிலைச்சிருக்கும் போது வாழ்வு தானாவே நம்ம கிட்ட பாயுது. சரி, இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் 2026ல இந்த நவீன உலகத்துல வாழ்ற நமக்கு எப்படி பொருந்தும்? பொருந்தும், நிச்சயமா பொருந்தும். அன்னைக்கு அவங்க களிமண்ணாலையும் மரத்தாலையும் செஞ்ச சிலைகளை வணங்குனாங்க. ஆமா, நாம அப்படி செய்யறதில்ல. ஆனா நம்மளோட நவீன சிலைகள் இன்னும் நுட்பமானவை, இன்னும் ஆபத்தானவை. ஆமா, இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நவீன சிலைகள் எது? பணம், பதவி, புகழ், இதெல்லாமே கடவுளோட இடத்தை புடிச்சிடுது இல்லையா? கரெக்ட். சோஷியல் மீடியாவுல கிடைக்கிற லைக்ஸ், கமெண்ட்ஸ், இதுதான் நம்ம சுயமதிப்பை தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறோம். ஏன் வாழ்க்கை, ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பதிலா நம்ம சுயநலத்தை மையமா வைக்கிறது கூட ஒரு விதமான சிலை வழிபாடுதான். ஆமா, இந்த நவீன சிலைகளை தேர்ந்தெடுக்கிறது அன்னைக்கு மோசே சொன்ன அந்த சாவின் பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சமம். இந்த வாழ்வுக்கும் சாவுக்குமான தேர்வுங்கிறது ஏதோ ஒரு பெரிய தத்துவார்த்த விஷயம் இல்ல. அது நம்ம அன்றாட முடிவுகள்ல ஒவ்வொரு நிமிஷமும் வெளிப்படுது. உதாரணத்துக்கு நம்ம உறவுகளே எடுத்துக்கலாம். ஆமா, ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யும்போது மன்னிப்பையும் பொறுமையும் தேர்ந்தெடுக்கிறது வாழ்வின் பாதை. ஆனா பழிவாங்கிற உணர்வையும் கோபத்தையும் கசப்பையும் மனசுல வச்சிட்டு இருக்கிறது சாவின் பாதை. அது நம்ம ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். நம்ம வேலை செய்யற இடத்துலயும் இந்த தேர்வு இருக்கு. நேர்மையையும் உண்மையையும் கடின உழைப்பையும் தேர்ந்தெடுக்கிறது வாழ்வு. அது நமக்கு மன அமைதியை கொடுக்கும். ஆனா குறுக்கு வழிகளையும் ஏமாத்துறதையும் பொய் சொல்றதையும் தேர்ந்தெடுத்தா அது சாவின் பாதை. அது தற்காலிகமா ஒரு வெற்றியை கொடுத்தாலும் கடைசியில நம்மள அழிவுக்கும் மன உளைச்சலுக்கும் தான் கொண்டு போகும். நாம நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல கூட இந்த தேர்வு இருக்கு. நிச்சயமா, ஜெபம், திருவிவிலிய வாசிப்பு, குடும்பத்தோட நேரம் செலவிடுறது, தேவையில இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யறது, இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறது வாழ்வை தேர்ந்தெடுக்கிறது. ஆனா நம்ம நேரத்தை முழுசா சுயநலமான பயனற்ற பொழுதுபோக்குலையும் மத்தவங்கள பத்தி புறம் பேசுறதுலயும் தீய பழக்கங்கள்லயும் செலவு செஞ்சா அது சாவின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப வாழ்வை தேர்ந்து கொள் அப்படிங்கறது நம்ம திருமுழுக்கு வாங்கின அன்னைக்கு ஒரு முறை எடுத்த முடிவில்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம எடுக்க வேண்டிய ஒரு தொடர் தீர்மானம். ஆமா, நம்ம சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் ஒவ்வொன்றிலையும் வாழ்வின் ஆதாரமான கடவுளை நோக்கி நம்ம இதயத்துக்கு இருக்கிற ஒரு தொடர் பயணம் இது. நாம தடுமாறும் போதெல்லாம் கடவுள் நம்மள கைவிடுவதில்ல. மீண்டும் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்க அவர் நமக்கு அருளையும் ஆற்றலையும் தர்றார். இந்த 2 பாதைகள், 2 தேர்வுகள். இந்த கருத்து பதிலுரை பாடலான திருப்பாடல் 1ல ரொம்ப அழகான ஒரு படமா வருது. இது இணைச்சட்ட வாசகத்துக்கு ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த திருப்பாடல் 2 விதமான மனிதர்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. சொல்லப்போனா திருப்பாடல்கள் புத்தகத்தோட நுழைவாயில்னே இந்த முதல் திருப்பாடலை சொல்லலாம். இது மொத்த திருவிவிலியத்தோட 2 முக்கியமான பாதைகளை, 2 விதமான வாழ்க்கை முறைகளை நம்ம கண் முன்னாடி அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. சரிதான். இன்னைக்கு பதிலுரை பாடலோட பல்லவி கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்னு தான் சொல்லுது.
அந்த ஒரு வரியே முழு திருப்பாடலோட செய்தியையும் நமக்கு சுருக்கமா தந்துடுது. உண்மையான பேரு, அதாவது ஒரு ஆழமான நிலைத்திருக்கிற மகிழ்ச்சிங்கிறது பணம், புகழ் இதுலெல்லாம் இல்ல. அது கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறதுல தான் இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க மொத 2 வசனங்களை பார்ப்போம். இங்க பாருங்க, திருப்பாடல் ஆசிரியர் பேறு பெற்ற வாழ்வு எப்படி இருக்கும்னு சொல்லும்போது முதல்ல எதையெல்லாம் தவிர்க்கணும்னு ஒரு பட்டியலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எதை செய்யணும்னு சொல்றாரு. இந்த வரிசை முறைக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்கணும்னா முதல்ல அங்க இருக்கிற களைகளையும் முட்செடிகளையும் பிடுங்கி எறியணும். சரி. அதுக்கப்புறம் தான் நல்ல விதைய விதைக்க முடியும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில பேர் பெற்ற நிலையை அடைய முதல்ல தீய தாக்கங்கள்ல இருந்து நம்மள விடுவிச்சுக்கணும். இங்க 3 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பொல்லார் சொல்படி நடவாதவர். சரி. இது ஒரு செயலை குறிக்குது, ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எபிரேய மொழியில ரஷாங்கிற வார்த்தை பொல்லார குறிக்குது. இது கடவுளுடைய அன்பின் ஒழுங்குக்கு எதிரா செயல்படுற யாரையும் எதையும் குறிக்கும். இன்றைய காலகட்டத்துல இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் அந்த பொல்லார்? நல்ல கேள்வி. இது பெரிய குற்றவாளிகளை மட்டும் குறிக்கல. இன்னைக்கு நம்ம சமூக ஊடகங்கள்ல வர்ற தவறான ஆலோசனைகள். ஆமா. என்ஜாய் பண்ணு, இதுதான் லைஃப்னு சொல்ற உலக போக்குகள், எல்லோரும் இப்படிதான் இருக்காங்க, நீ மட்டும் என்னன்னு கேக்குற நண்பர்களோட அழுத்தங்கள், இது எல்லாமே பொல்லாரோட சொல் தான். அதன்படி நடக்காம அந்த வழியை தேர்ந்தெடுக்காம இருக்கிறது தான் முதல் படி. ஓகே. அப்போ அடுத்த நிலை பாவிகள் தீய வழி நில்லாதவர். நடப்பதுங்கிறது முதல் நிலை. இப்போ நிற்பது. இது ஒரு லைஃப் ஸ்டைல குறிக்குதா? மிகச்சரி. பாவச் செயல்கள்ல ஈடுபடுறதோட நிக்காம பாவம் ஒரு இயல்பான விஷயம்னு கருதப்படுற சூழல்கள்ல அந்த பாதையிலேயே நம்மள நிலைநிறுத்திக்காம இருக்கிறது. அப்போ சில இடங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில நட்புகள் நம்மள கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கும்னு மனசாட்சிக்கு தெரியும். ஆமா, தெரியும். அந்த வழியில நிக்காம திரும்பி வர்றதுதான் ஞானம். சரிதான். 3வது நிலை இன்னும் ஆழமானது. இகழ்வார் கூட்டத்தில் அமராதவர். நடப்பது, நிற்பது, இப்போ அமர்வது. இது ஒரு நிரந்தரமான நிலையை குறிக்குது, ஒரு பிலாங்கிங். ஆமா, ஒரு தோழமை. கடவுளையும் விசுவாசத்தையும் நல்ல மதிப்பீடுகளையும் கேலி செய்யற ஆட்களோட சேர்ந்து நாமும் அந்த இகழ்ச்சியில பங்கெடுத்து அங்கேயே வசதியா அமர்ந்துடாம இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. ஏன்னா நாம யாரோட அமர்கிறோமோ அவங்கள மாதிரியே ஆகிடுவோம். சரி. இந்த 3 களையெடுப்பு வேலைகளையும் செஞ்ச பிறகு அந்த நிலத்துல எதை விதைக்கணும்? திருப்பாடல் ஆசிரியர் தொடர்கிறார். ஆனால் அவர் ஆண்டவர் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கொள்பவர். இங்க திருச்சட்டம் என்பதோட எபிரேய மூல வார்த்தை தோரா. தோரா. ஆமா, இதுக்கு வெறும் சட்டம்னு பொருள் கொள்றதை விட வழிமுறை, போதனை அல்லது வழிகாட்டுதல்னு சொல்றதுதான் இன்னும் சரியா இருக்கும். இது வெறும் கட்டளைகளோட தொகுப்பில்ல, இது வாழ்வதற்கான கடவுளோட அன்பான வழிகாட்டுதல். அப்படியானா கடவுளோட வார்த்தைகளை நாம ஒரு சுமையாவோ ஒரு கடமையாவோ பார்க்க கூடாது இல்லையா? நிச்சயமா கூடாது. அதுல உண்மையான ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை கண்டறியணும். அது நம்மள பாதுகாக்கும், நமக்கு வழிகாட்டும், ஒரு கலங்கர விளக்கம் நம்பணும். அந்த மகிழ்ச்சியோட இயல்பான விளைவுதான் அடுத்த செயல். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இங்க சிந்திப்பதுங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்துல ஹகான்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹகா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் சும்மா யோசிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு சிங்கம் தான் இரைய ரசிச்சு கர்ஜிக்கிறது மாதிரி மெதுவா அசை போடுறது, தனக்குத்தானே முணுமுணுக்கிறது. அதாவது திருவில்லியத்தை காலையில ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு மூடி வைக்கிறது கிடையாது. அப்போ காலையில படிச்ச ஒரு வாசகத்தை நாள் முழுக்க மனசுல அசை போடுறது, வேலை செய்யும்போது, பயணம் செய்யும்போது இந்த வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன சொல்லுது? ஆமா, ஏன் குடும்பத்துல, ஏன் வேலையில, நாம் பழகுற முறையில இதை எப்படி செயல்படுத்த முடியும்னு தொடர்ந்து சிந்திக்கிறது தான் உண்மையான தியானம். அருமையா சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதான் 3வது வசனம் அழகான ஊமையோட விளக்குது. அவர் நீரோடை ஓரமாக நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். இந்த ஊமையில ஒவ்வொரு வார்த்தையும் தங்கம். கவனிங்க, நீரோடை ஓரமாக நடப்பட்ட மரம். இங்க நடப்பட்டங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நடப்பட்ட. ஆமா, எபிரேயக்குல ஷத்துல் அங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தற்செயலா அங்க வளர்ந்த மரம் இல்ல. ஒரு விவசாயியால கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியான இடத்துல அக்கறையோட நடப்பட்ட மரம். அது மாதிரி கடவுள் நம்மள தேர்ந்தெடுத்து தம்முடைய வார்த்தைங்கிற ஜீவ நீரோடையின் பக்கத்துல நடுகிறார்.
அப்போ அந்த நீரோடைங்கிறது கடவுளோட அருள். ஆமா, நாம அவளோட ஜெபத்திலையும் வாசகத்திலையும் இணைஞ்சிருக்கும் போது நமக்கு தேவையான ஆன்மீக ஆற்றல் வத்தி போகாம தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மரம் பருவ காலத்தில் கனி தரும் சொல்லப்பட்டிருக்கு. ம், எல்லா மரமும் எல்லா நேரமும் கனி தராது. அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு. அது மாதிரி கடவுளோட வார்த்தையில வேரூன்றிய ஒருத்தரோட செயல்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு. அது உடனே தெரியாம இருக்கலாம். ஆனா சரியான நேரத்துல கடவுள் விரும்புற பருவத்துல அது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை மாதிரி ஆவியின் கனிகளை கொடுக்கும். அது ஒரு காத்திருப்பின், நம்பிக்கையின் கனி. அது மட்டும் இல்ல, என்றும் பசுமையாயிருக்கும் இலை கொண்டது அந்த மரம். வாழ்க்கையில துன்பம், நோய், இழப்பு, அவமானம்னு கோடைக்கால வெயில் வராத வாழ்க்கை யாருக்கும் இல்ல. உண்மைதான். ஆனா கடவுளோட வார்த்தையில வேரூன்றி இருக்கிறவங்களோட நம்பிக்கை அந்த சோதனையால கருகி போகாது. இலைகள் பசுமையா இருக்கிறது மாதிரி அவங்க விசுவாசம் உயிரோட இருக்கும். ஏன்னா அவங்களோட வேர்கள் ஆழமா அந்த ஜீவ தண்ணியில இருக்கு. வெளியில புயல் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள அமைதி இருக்கும். கடைசியா தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். இது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி உலக பிரகாரமான வெற்றியை மட்டும் குறிக்கல இல்லையா? இல்லவே இல்ல. அது கோடிக்கணக்கில் பணம், பெரிய பதவி, பங்களா இதையெல்லாம் குறிக்கல. அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும், அது ஒரு சின்ன குடும்ப பணியா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சமூக பணியா இருக்கலாம், அது கடவுளோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதால அது நிலைத்த அர்த்தமுள்ள வெற்றி அமையுது. அவங்க வாழ்க்கை ஒரு நோக்கத்தோட பயனுள்ளதா அமையுது. அதுதான் உண்மையான வெற்றி. சரி, இது ஒரு பக்கம். இதற்கு நேர்மாறா பொல்லாருடைய நிலைமை என்ன? அதை பத்தி 4வது 6வது வசனங்கள் ஒரு அதிர்ச்சி ஊற்ற உருவகத்தோட சொல்லுது. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரே போல ஆவர். நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லார் வழியோ அழிவை தரும். பதர் எவ்வளவு வலிமையான உருவகம்! அறுவடையின் போது தானியத்திலிருந்து பிரிக்கப்படுற லேசான ஒரு பயணம் இல்லாத உமிதான் பதர். ஆமாம், அதுக்கு மரத்தை போல ஆழமான வேர் கிடையாது, எந்த பிடிப்பும் இருக்காது, அதுக்குள்ள எந்த ஒரு கணமோ மதிப்பும் இல்ல. ஒரு சின்ன காத்தடிச்சாலே போதும், தூரமா பறந்துடும். அது மாதிரிதான் கடவுளை சாராத வாழ்க்கை வேறற்ற வாழ்க்கை. அவங்களுக்கு ஆன்மீக அடித்தளம் இல்ல. அதனாலதான் வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள்னு காத்து அடிக்கும்போது அவங்களால நிலைச்சு நிக்க முடியல. அவங்க வாழ்க்கை, உறவுகள், வேலையெல்லாம் சிதறி போயிடும். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு செய்வாங்க. ஒரு நிலையான கொள்கை இல்லாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. 6வது வசனம் இந்த 2 பாதைகளோட முடிவையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். இங்க கருத்தில் கொள்வாருங்கிறதோட எப்ரேய மூலம் யோதையா. இதோட அர்த்தம் அறிகிறார். இது ஏதோ தூரத்திலிருந்து அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவு குறிக்குது. ஆமா, ஒரு தாய் தன் பிள்ளையை அறிவது மாதிரி ஆண்டவர் நேர்மையாளரோட பாதையை அறிந்திருக்கிறார், அவங்கள பாதுகாக்கிறார், கைப்பிடிச்சு வழி நடத்துறார். ஆனா பொல்லார் வழியோ அழிவை தரும். இங்க கவனிச்சீங்களா? ஆண்டவர் அவங்கள அழிப்பார்னு சொல்லல. இல்ல, சொல்லல. அவங்க தேர்ந்தெடுத்த வழியே தானாவே அழிவை நோக்கி போற பாதை. அது ஒரு முட்டுச்சந்து. அதோட முடிவுல அழிவை தவிர வேற எதுவுமே இல்ல. 2 பாதைகளை காட்டுது. ஒன்னு, கடவுளோட வார்த்தைங்கிற ஜீவ நீரூற்று பக்கத்துல நடப்பட்ட மரத்தை போன்ற வாழ்க்கை. அது கனித்தரும், பசுமையான, சோதனைகள்ல நிலைச்சு நிக்கும், அர்த்தமுள்ள நிலைவாழ்வுக்கு வழி நடத்துற பாதை. இன்னொன்னு, காத்துல பிறக்கிற பதற போன்ற வாழ்க்கை. வேறற்ற, நிலையற்ற, சோதனைகள்ல சிதறி போற, அழிவுக்கு கொண்டு போற பாதை. இந்த 2ல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், நம்ம பாக்குற காணொளிகள், கேக்குற பாடல்கள், பழகுற நண்பர்கள், சிந்திக்கிற எண்ணங்கள், இதுதான் நாம எந்த பாதையில போறோம்னு தீர்மானிக்குது. சரிதான். நம்ம மலையேறும் வீரர் நிகழ்வுக்கு மறுபடியும் வந்தா, கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தவர் ஒவ்வொரு அடியையும் உறுதியா வச்சாரு. பாறையை பிடிச்சு முன்னேறினார். அவர் அந்த மரம் மாதிரி வேரூன்றி இருந்தாரு. ஆமா, ஒருவேளை சுலபமான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தா ஒரு பிடிப்பும் இல்லாம அந்த பதர் மாதிரி இலக்கில்லாம போயிருக்கலாம். இந்த திருப்பாடலோட பல்லவிதான் இதுக்கு திறவுகோல்னு நினைக்கிறேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். இப்ப நாம நற்செய்தி வாசகத்துக்கு வரலாம். இணைச்சட்டம் என்ன செய்யணும்னு சொல்லுச்சு, திருப்பாடல் ஏன் செய்யணும்னு விளக்குச்சு. சரி. ஆனா லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம்
வசனங்கள் 22ல இருந்து 25 வரைக்கும். இது எப்படி அந்த வாழ்வை தேர்ந்தெடுக்கிறதுன்னு இயேசு வழியாவே நமக்கு காட்டுது. இது ஒரு நடைமுறை வழிகாட்டி. ஆமா, நம்ம வாழ்க்கையில உண்மையான அழக கண்டுபிடிக்க எதை நாம இழக்கணும், எதை நாம செதுக்கி எறியணும். ஆமா, ரொம்ப அருமையான தொடக்கம். இந்த வாசகத்தோட முதல் பகுதியிலேயே, அதாவது 22வது வசனத்திலேயே இயேசு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிடுறாரு. அவர் தன்னை மானிட மகன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படியானால் சீடர்கள் மனசுல ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் இருந்திருக்கும். நிச்சயமா. இந்த மானிட மகன் உரோமியர்களை விரட்டி ஒரு பெரிய அரச நிறுவுவார்னு ஒரு அரசியல், ஒரு இராணுவ வெற்றியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அந்த எதிர்பார்ப்ப அப்படியே தலைகீழா மாத்துறாரு. ஆமா, மகிமையோட வர்ற மானிட மகன் முதல்ல பலவாறு துன்புறணும், யூத தலைவர்களாலேயே உதறி தள்ளப்படணும், கொலை செய்யப்படணும்னு சொல்றாரு. இது அவங்களோட உலகத்தையே புரட்டி போட்டிருக்கும். உண்மைதான். மகிமைக்கு போற வழி துன்பத்தின் வழியாதானே இயேசு இங்க ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்றாரு. அந்த பதிவோட அடிப்படையில தான் அடுத்ததா 23வது வசனத்துல சீடத்துவத்தோட நிபந்தனைகளை முன்வைக்கிறாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஒரு கட்டளை இல்ல, ஒரு அழைப்பு. ஆமா, என்னை பின்தொடர விரும்பும் எவரும் அப்படின்னு தான் தொடங்குறாரு. கரெக்ட். விருப்பம் உங்களுடையது. ஆனா விரும்பினால் இந்த 3 நிபந்தனைகளும் தவிர்க்க முடியாதவை. முதலாவது தன்னலம் துறப்பது. இந்த ஒரு வார்த்தையில தான் கிறிஸ்தவ வாழ்வோட முழு சாராம்சமா அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தன்னலம் துறப்பதுன்னா என்ன? நம்மளோட நான் அப்படின்ற அகந்தைய மையமா வச்சு வாழ்ற வாழ்க்கைய மறுதலிக்கிறது. என்னுடைய நேரம், என்னுடைய பணம், என்னுடைய விருப்பம், என்னுடைய பெருமை, இப்படி எல்லாத்தையும் நான் எனதுன்ற கண்ணோட்டத்துல பாக்குறத விட்டுடுறது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த சுயநலத்தை நாம உடைத்தெறியணும். இந்த துரத்தல் எவ்வளவு முழுமையானதா இருக்கணும்னு மூலமொழி நமக்கு அழகா விளக்குது. தன்னலம் துறப்பதுன்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரீக்க வார்த்தை அஃபர்னியோமாய். அஃபர்னியோமாய். ஆமா, இதுக்கு வெறுமனே மறுப்பதுன்னு பொருள் இல்ல, முற்றிலுமாக மறுதலிப்பது. எனக்கும் அதுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லைன்னு உறவை அறுத்துக் கொள்வதுதான் இதோட ஆழமான பொருள். ஓ, இதே வார்த்தை தான் பேதுரு இயேசுவை மறுதலிச்ச நிகழ்வுலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரே, அதுபோல நம்ம சுயநலத்தையும் உலக ஆசைகளையும் பார்த்து உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தமில்லைன்னு நம்ம சொல்லணும்னு இயேசு சொல்றார். ரொம்ப ஆழமான விளக்கம். 2வது நிபந்தனை, தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு. இயேசுவோட காலத்துல சிலுவைன்றது ஒரு பெருமையின் சின்னம் கிடையாது. இல்லவே இல்ல. அது உச்சகட்ட அவமானம், வேதனை, மரணத்தோட சின்னம். இங்க நாள்தோறும்ன்ற வார்த்தை மிக முக்கியமானது. இது ஏதோ வாழ்க்கையில ஒரு முறை செய்யற பெரிய தியாகம் இல்ல. ஆமா, மாறா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம விசுவாசத்துக்காக நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன சவால்கள், சோதனைகள், ஏமாற்றங்கள், வலிகள், இதையெல்லாம் மனமுவந்து ஏத்துக்கிறது தான் உண்மையான சிலுவை. ஆமா, அது ஒரு தொடர் அர்ப்பணிப்பு. 3வது நிபந்தனை, என்னை பின்பற்றட்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னலம் துறந்து துன்பங்களை ஏத்துக்கிறது மட்டுமே உண்மையான சீடத்துவம் ஆகிடாது. வெறுமனே துன்பங்களை சகிச்சுக்கிறது வேற, இயேசுவுக்காக அதை ஏத்துக்கிறது வேற. கரெக்ட். இயேசு நடந்த பாதையில அவரோட மதிப்பீடுகளை பின்பற்றி நாம நடக்கணும். அவர் காட்டின அன்பு, இரக்கம், மன்னித்தல், ஏழைகள் மேல காட்டின கரிசனை, அநீதிக்கு எதிராக ஒலிச்ச குரல், இதெல்லாம் தான் நாம பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடுகள். சிலுவையை சுமக்கிறது மட்டும் போதாது, அதை சுமந்துகிட்டு இயேசுவுக்கு பின்னால போகணும். இந்த 3 நிபந்தனைகளையும் இணைச்சு பார்க்கும்போதுதான் அதோட முழுமையான அர்த்தம் நமக்கு விளங்குது. அடுத்ததா 24வது வசனம் கிறிஸ்தவ வாழ்வோட மையமான ஒரு முரண்பாட்டை முன்வைக்குது. ஆமா, தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். இது கேட்கறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. உண்மைதான். இந்த முரண்பாட்டை புரிஞ்சிக்க இங்க உயிர்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையை நாம கவனிக்கணும். அந்த வார்த்தை சூகே. சூகே. ஆமா, இது வெறும் உடல் சார்ந்த உயிரியல் வாழ்வை மட்டும் குறிக்கல. மாறா நம்மளோட சுய வாழ்வு, நம்ம ஆன்மா, நம்ம தனிப்பட்ட விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள், நம் வாழ்வோட மையம்னு எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு பரந்த சொல். ஓ, அப்படியா? ஆக இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களோட உலக பிரகாரமான வாழ்வை, உங்க வசதி, பாதுகாப்பு, புகழ், சமூக அந்தஸ்து, இதை காப்பாத்திக்கிறதுலயே நீங்க முழு கவனத்தையும் செலுத்துனீங்கன்னா உண்மையான, நிறைவான, கடவுளோட இணைந்த நிலைவாழ்வை எழுந்துடுவீங்க. அப்படியானால்
இயேசுவுக்காகவும் நற்செய்திக்காகவும் இந்த சுயநலமான சூக்கேவ, இந்த நான் அப்படிங்கிற வாழ்க்கைய யார் இழக்க தயாரா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான என்றுமுள்ள வாழ்வை கண்டுகொள்வாங்க. இதுதான் அந்த தெய்வீக முரண்பாடு. மிகச்சரி. ஒரு உலகத்தோட பார்வையில எது இழப்போ அது கடவுளோட பார்வையில ஆதாயம். ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து மரிக்கலன்னா அது அப்படியேதான் இருக்கும். அது மரிச்சாதான் பல மடங்கு பலன் தரும். அருமையான உதாரணம். அதுபோல நம்மளோட நான் கிறிஸ்துவுக்காக மரிக்கும்போதுதான் கிறிஸ்து நம்மில் வாழத் தொடங்குறாரு. உண்மையான வாழ்வு அங்கேதான் தொடங்குது. கரெக்ட். இந்த சிந்தனையோட உச்சமா 25வது வசனம் ஒரு கேள்வியோட முடியுது. இது கடந்த 2000 வருஷமா மனித மனசாட்சியை உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது ஏதோ சீடர்களை பார்த்து மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி இல்ல. இன்னைக்கு இந்த நொடியில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கேக்குற கேள்வி இது. நிச்சயமா. இன்னைக்கு நம்மளோட உலகம் எது? ஒருவேளை அது அதிக பணம், பெரிய வீடு, உயர்ந்த பதவி, சோஷியல் மீடியால லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், சொத்துக்கள், புகழ். இதுக்காக நாம அல்லும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடுச்சுனே வச்சுக்குவோம். ஆனா இந்த ஓட்டத்துல நம்ம ஆன்ம அமைதிய, நம்ம குடும்பத்தோட செலவு செய்யற நேரத்தை, நம்ம நேர்மைய, எல்லாத்துக்கும் மேல கடவுளோட இருக்கிற உறவை நாம இழந்தா என்ன பயன்? அந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய தோல்வி இல்லையா? ஆமாம். இது நம்ம வாழ்க்கையோட முன்னுரிமைகளை, அதாவது பிரையாரிட்டிஸை மறுபரிசீலனை செய்ய சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. நாம எதுக்காக வாழ்றோம்? எதை தேடி ஓடுறோம்? நம்ம நேரத்தையும் சக்தியும் திறமைகளையும் எதுக்காக முதலீடு செய்றோம்? தற்காலிகமான உலகப் பொருட்களுக்காகவா, இல்ல நிலையான ஆன்ம நிறைவுக்காகவா? இந்த வாசகம் நம்மள ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தி நம்ம உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. அப்படியானால் இந்த வாசகங்களை நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம்? நாளிதோறும் சிலுவைய சுமப்பதுன்றது இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒருவேளை அது உங்க வேலையிடத்துல எல்லோரும் தப்பு செய்யும்போது நீங்க மட்டும் நேர்மையா இருக்கிறதுக்காக சந்திக்கிற அழுத்தங்களா இருக்கலாம். மத்தவங்களோட கேலி பேச்சுகளை பொறுத்துக்கிறது ஒரு சிலுவைதான். நிச்சயமா. நம்மள ரொம்ப ஆழமா காயப்படுத்தின ஒருத்தரை பழிவாங்க நினைக்காம மனசார மன்னிக்கிறதுங்கிறது மிக கனமான சிலுவை. உண்மைதான். நம்மளோட ஓய்வு நேரத்தை டிவிலயோ இல்ல போன்லயோ செலவு செய்யறத குறைச்சிக்கிட்டு அந்த நேரத்தை நம்ம வயசான பெற்றோர் கூடவோ பிள்ளைங்கள் கூடவோ இல்ல ஜபத்திலையும் செலவு செய்யறது ஒரு சிலுவை. ஆமா. சமூகத்துல நம்ம கண் முன்னாடி நடக்கிற அநீதிகளை பார்த்து நமக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கி போகாம அதுக்காக குரல் கொடுக்கறது ஒரு சிலுவை. இது எல்லாமே நாம நாள்தோறும் சுமக்க வேண்டிய சிலுவைகள் தான். அதே போல உயிரை இழப்பது பத்தியும் நாம இன்னும் ஆழமா சிந்திக்கலாம். நம்மளோட திட்டங்கள், நம்ம கனவுகள் எல்லாத்தையும் விட கடவுளோட திட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறது தான் உயிரை இழப்பது. மிக சரியா சொன்னீங்க. ஆண்டவரே, இது என்னோட ஆசை, ஆனா உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு முழு மனசோட சொல்றதுதான் சுயநலத்தை இழக்கிறது. கரெக்ட். நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை, நேரத்தை, செல்வத்தை நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்தாம தேவையில இருக்கிற ஏழை எளிய மக்களோட சேவைக்காக அர்ப்பணிக்கிறது தான் உயிரை இழப்பது. நம்ம பெருமையை விட்டுட்டு தாழ்ச்சியோட பிறருக்கு பணி செய்யறது தான் உயிரை இழப்பது. அப்படி நாம கிறிஸ்துவுக்காக இழக்கும்போது நாம ஒருபோதும் வெறுமையா போறதில்ல. மாறா இந்த உலகம் தர முடியாத ஒரு அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைவாலும் கடவுள் நம்மள நிரப்புறாரு. அதுவே உண்மையான நிறைவான வாழ்வு. இந்த வாசகங்களை கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் நம்மள நாமளே கேட்டு பாப்போம். இன்னைக்கு இந்த நொடியில உண்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளோட சாயல் பிரகாசமா வெளிப்பட உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழக்க இல்லனா செதுக்கி எறிய தயாரா இருக்கீங்க? அது உங்க கோபமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், ஒரு தீய பழக்கமா இருக்கலாம், இல்லனா உலக பொருட்களோட மேல இருக்கிற அதீத பற்றா இருக்கலாம். எதை இழந்தா நீங்க உண்மையான வாழ்வை பெற்றுக்கொள்வீங்க? திருத்தந்தை பிரான்சிஸ் இத பத்தி பேசும்போது இது சும்மா நம்ம அன்றாட கவலைகளை, நோய்களை பொறுத்துக்கிறது மட்டும் இல்லன்னு சொல்றாரு. அதுவும் சிலுவைதான். ஆனா அதையும் தாண்டி தீமைக்கு எதிரா, அநீதிக்கு எதிரா விசுவாசத்தோட போராடுறதும் சிலுவைய சுமக்கிறது தான்னு சொல்றாரு. வாவ்! அந்த விளக்கம் இந்த வாசகத்துக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. அப்போ வீட்ல மாட்டி இருக்கிற சிலுவையோ கழுத்துல போடுற சிலுவையோ ஒரு அலங்கார பொருள் இல்ல. இல்லவே இல்ல. அது கிறிஸ்துவோடு சேர்ந்து மத்தவங்களுக்கு அன்பு பணி செய்யறதுக்கான நம்ம விருப்பத்தோட அடையாளம்.
அநீதியை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது சிலுவையை சுமக்கிறது இல்ல, அதுக்காக குரல் கொடுக்கறது தான் உண்மையான சிலுவையை சுமக்கிறது. மிகச்சரி. அப்போ இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான வழிகாட்டி கிடைக்குது. அந்த மலையேறும் வீரர் மாதிரி இயேசு காட்டுற பாதை கஷ்டமானதுதான், சவால்கள் நிறைஞ்சதுதான். தன்னலம் துறக்கிறது, சிலுவைய சுமக்கிறதெல்லாம் சுலபம் இல்ல. ஆனா அந்த பாதை தான் நம்மள வாழ்வோட உச்சிக்கு, நிலை வாழ்வுக்கு கூட்டிட்டு போற ஒரே பாதை. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நாங்க நம்புறோம். அப்படி நீங்க நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யாரவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவனீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லாரப்படி இல்லை அவர்கள். காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்.